அடுத்த கேள்வி 2022 ராயல் காலேஜ் தேர்ட் டேர்ம் பேப்பர். டூ தௌசண்ட் 22 ராயல் காலேஜ் தேர்ட் டேர்ம் பேப்பர். இதுவும் கேசஸ்ல வந்த கேள்வியில ஒரு நல்ல ஒரு கேள்வி. எழுதுங்கோ. 27 பாகை சியிலும் 27 பாகை சியிலும் 2.7 தர 16 பாஸ்கல் அமுக்கத்திலும் 27 பாகை சியிலும் 2.7 தர 16 பாஸ்கல் அமுக்கத்திலும் V கனவளவுடைய விறைத்த பாத்திரம் ஒன்றில் N2 கேஸ் உள்ளது. V கனவளவுடைய விறைத்த பாத்திரம் ஒன்றில் N2 கேஸ் உள்ளது. N2 கேஸ் உள்ளது. 127 பாகை சி வெப்பநிலையிலும் 127 பாகை சி வெப்பநிலையிலும் 127 பாகை சி வெப்பநிலையிலும் 3 தர 16 பாஸ்கல் அமுக்கத்திலும் 3 தர 16 பாஸ்கல் அமுக்கத்திலும் 2V கனவளவுடைய 2V கனவளவுடைய பிறிதொரு விறைத்த பாத்திரத்தில் பிறிதொரு விறைத்த பாத்திரத்தில் H2 கேஸ் உள்ளது. பிறிதொரு விறைத்த பாத்திரத்தில் H2 கேஸ் உள்ளது. இரு பாத்திரங்களும் புறக்கணிக்கத்தக்க கனவளவுடைய இரு பாத்திரங்களும் புறக்கணிக்கத்தக்க கனவளவுடைய மெல்லிய குழாய் ஒன்றினால் தொடுக்கப்பட்டு மெல்லிய குழாய் ஒன்றினால் தொடுக்கப்பட்டு மெல்லிய குழாய் ஒன்றினால் தொடுக்கப்பட்டு பாத்திரத்தின் வெப்பநிலை 47 பாகை சிக்கு கொண்டு வரப்பட்டது. பாத்திரத்தின் வெப்பநிலை 47 பாகை சிக்கு கொண்டு வரப்பட்டது. பாகை சிக்கு கொண்டு வரப்பட்டது. V சமன் 8.314 டெசிமீட்டர் கியூப் என்று போடும்.
முதலாவது கேள்வி, இன்டுவின் ஆரம்ப மூலளவை கணிக்க. இன்டுவின் ஆரம்ப மூலளவை கணிக்க. முதல்ல வர கேள்விகள் எல்லாம் ஈஸியா இருக்கும். தொடர்ந்து கேள்வி எழுதுவோம், நிறைய செய்து கொண்டே போவோம். இன்டுவின் ஆரம்ப மூலளவை கணிக்க என்ன போறீங்கள்? பிவி சமன் என்ஆர்டி, n into சமன் p into b over rt. இன்டுவின் அமுக்கம் தெரியும், 2.7 தர 16 பெஸ்கல். கனவளவு v, b 8.314 டெசிமீட்டர் கியூப்ல நடக்கும். நாங்கள் 10 பெருக்கி விட்டா மீட்டர் கியூப் பண்ணுவேன். ஆர் 8.314 ஜூல் என்னும் போட்டு எழுதலாம். ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை 27 பாசியண்டா 300 கெல்வின். சுருக்கி நீங்கள் 8.314 எல்லாம் ஈஸியா வெட்டுப்படும். சுருக்கி நீங்கள் 9 மூலண்டு செய்யுங்கோ. இது ஒரு குடுவைக்கே இருக்குது, இது இன்னும் ஒரு குடுவையில இருக்கு. ரெண்டும் ஒரே கனவளவுடைய குடுவை. சாரி, இது என்ன கனவளவு? டபுள் 2v. ஏன்னா அடுத்த இரண்டாவது கேள்வி எழுதுங்கோ. H2வின் ஆரம்ப மூலளவை கணிக்க. H2வின் ஆரம்ப மூலளவை கணிக்க. NH2 சமன் pH2 into V over R. H2வின் அமுக்கம் 3 தர 16 பெஸ்கல். கனவளவு 2v டெசிமீட்டர் கியூப். 2 தர 8.314 தர 10⁻³ மீட்டர் கன. ஆர் 8.314 நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை 400 கெல்வின். இந்த சுருக்கி நீங்கள்டா வெப்பநிலை 400 கெல்வின். சரியா? சுருக்கி நீங்கள்டா 15 மூலண்டு. சரி, 2 எடுத்து சொல்லுங்க. சரி, மூன்றாவது கேள்வி, இரு குடுவைகளும் தொடுக்கப்பட்ட பின்னர். இரு குடுவைகளும் தொடுக்கப்பட்ட பின்னர். இரு குடுவைகளும் தொடுக்கப்பட்ட பின்னர். இரு குடுவைகளும் தொடுக்கப்பட்ட பின்னர் தாக்கம் எதுவும் நடைபெறாத விடத்து. தாக்கம் எதுவும் நடைபெறவில்லை எனின் அப்படி எழுதுங்கோ. தண்ணியும் தொடுத்துட்டோம், ஆனா தாக்கம் ஒன்றும் நடக்கல. N2க்கும் H2க்கும் இடையில தாக்கம் எதுவும் நடக்கல. தாக்கம் எதுவும் நடைபெறவில்லை எனின் தொகுதியின் இறுதி அமுக்கம் யார்? தொகுதியின் இறுதி அமுக்கம் யார்? 2 குடுவையும் தொடுக்கிறான். தொடுத்தா பிறகு
அப்ப நான் ஒரு பெரிய ஒரு குடுவையை கறிவிடும் ரெண்டையும் தொடுத்தாச்சு. இப்ப கனவளவு 3v 3 தர 8.314 டெசிமீட்டர் கியூப். இதுக்குள்ள என்ன இருக்கு தொடுத்தா பிறகு இப்ப 3 கண்டுட்டீங்கள் இல்லோ. அப்ப என்ன இருக்கு தொடுத்தா பிறகு என்ன இருக்கு இன்டு 9 மூல் இருக்கு. அப்ப 9 மூல் இன்டு இருக்கு. இப்ப கண்டு நீங்கள் 15 மூல் என்ன இருக்கு H2 இருக்கு. ரெண்டையும் தொடுத்தா அப்புறம் ஒரு குடுவையா இருக்கும். இப்ப வெப்பநிலை எவ்வளவுல இருக்குண்டா 320 கேள்வியில 47 பாகசி. அதான் 320 கேள்வி. 320 கேள்வியில. இப்ப இந்த தொகுதியின் நமக்கு பின்னாடி சிம்பிள் என்ன புரியுங்க. இந்த குடுவைக்கு பிவி சமன் என்ன ஆச்சு பாரு. அவை மூன்றாவது கேள்வி பி டோட்டல் சமன் என்ன வரும் n total RT over D. n total 15 9 24 மூல். R 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை 320 கெல்வின். கீழே கனவளவு 3 தர 8.314 தர 10⁻³ மீட்டர். 8.314 8.314 எல்லாம் வெட்டுப்படும். இங்க வரும் இதுவும் இதுவும் வெட்டுப்படும். இதுல 3 இதுல 8 வெட்டுல 3 8 24. அப்ப இதுல ஒரு 8 இருக்கு. அப்ப 8 தர 320 10⁻³ மேல போனால் 13. சோ 8 தர 320 அவ்வளவு. நான் விடையே போடுறேன் உங்களுக்கு. இப்ப சுருக்கல் நீங்க பார்த்துக்கணும். 8 320 பெருக்குமோ அப்ப கிட்டத்தட்ட என்ன விட பெறமெண்டாப்பிள்ளைய சுருக்கினால் 2.56 தர 16 பெஸ்கேர் என்று மொத்தம். இந்த 8 தர 320 2560 வரும். இந்த 10⁻³ மேல போனா 13. சோ இதுல இருந்து 1 2 3 தானம் இங்க ஒண்ணு எடுக்க போற மாட்டேன். 2.56 எடுக்க போறோம்டா 3 அடுக்கு கூடும். 16 அதான் இதுல 16 பெஸ்கேர். சரியா? சரி. 4வது கேள்வி எழுதும்போ தொகுதியின் வெப்பநிலை 800 கெல்வினுக்கு உயர்த்தப்பட்ட போது தொகுதியின் வெப்பநிலை 800 கெல்வினுக்கு உயர்த்தப்பட்ட போது தொகுதியின் வெப்பநிலை 800 கெல்வினுக்கு உயர்த்தப்பட்ட போது குறித்த ஒரு தாக்கி முற்றுப்பெறும் வரை தாக்கம் நடைபெற்று அமோனியாவை தோற்றுவித்தது.
அதாவது N2 H2 தாக்கமடைந்து அமோனியாவை தோற்றுவித்தது. ஏபாட் கேள்வி, அதுல 2 பாட் வருது. ஏபாட் கேள்வி, எல்லைப்படுத்தும் தாக்கி யாது? எல்லைப்படுத்தும் தாக்கி யாது? பி பாட் கேள்வி, தொகுதியின் இறுதி அமுக்கத்தை கணிக்க. தொகுதியின் இறுதி அமுக்கத்தை கணிக்க. இங்க என்ன தாக்கம் நடக்கும்டா பாருங்கோ. N2 கேஸ் 3 மூல் H2 கேஸோட தாக்கம் புரிஞ்சு 2 மூல் அமோனியா. இதான் இங்க நடக்க போற தாக்கம். இதுல பிள்ளைகள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மூலம் ஒன்றும் இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்ப மூல் N2 பாத்தீங்கன்னா 9 மூல் இருக்கு. H2 எவ்வளவு இருக்கு, 15 மூல். சரியோ? இதுல இது எல்லைப்படுத்தும் தாக்கி என்று கண்டுபிடிக்க வேணும். 9 ஒன்றா 3 தாக்கம் புரியும். இதுன்ற ஒரு மூலோட 3 தாக்கம் புரியும். அப்ப 9ஓட தாக்கம் புரியுறதுக்கு 24 தேவை. இருக்கோ 24? இல்லை. ஆகவே இது முற்றாக தாக்கம் புரிய முடியாது. இனி 3 மூல் எடுத்தா ஒரு மூல் தாக்கம் அடையும். அப்ப 15 மூல் எடுத்தா எவ்வளவு தாக்கம் புரியும், 5 மூல் தாக்கம் அடையும். ஆகவே நான் இதுல ஒரு அடிஷனலா போட போறேன். மூல் எண்ணிக்கை மாற்றம் -15 மூல். அப்ப இதுல 15 தாக்க முடியும்டா, இதுல எவ்வளவு தாக்க முடியும், -5 மூல். 1:3:2. 3க்கு தான் 15. அப்ப 2க்கு எவ்வளவு வரும், +10 மூல். +10. இறுதி மூல் 9ல 5 போனா 4 மூல். 15ல இதுல 0, இதுல 10. முதலாவது கேள்வி என்ன கேட்டவர், முற்றாக தாக்கமடையும் தாக்கி எது என்று கேட்டிருக்க. எது, H2. அதுதான் எல்லைப்படுத்தும் தாக்கியாக இருக்கும். எல்லைப்படுத்தும் தாக்கி என்ன, முற்றாக தாக்கமடைகிறதானே. சரி, எழுதுங்கோ. எழுதி போட்டு 15 மூல் H2 உடன் தாக்கமடைய தேவையான N2 5. 15 மூல் அப்படியே தாக்கம் படையும், 5 மூல் என்றுதான் தாக்கம் அடையும். அப்ப 4 மூல் மிஞ்சி இருக்கு. எனவே எல்லைப்படுத்தும் தாக்கி H2 ஆகும். எனவே எல்லைப்படுத்தும் தாக்கி H2 ஆகும். எல்லைப்படுத்தும் தாக்கி H2 ஆகும். விளங்கிட்டீங்களோ? நிறைய இருக்கு. எல்லைப்படுத்தும் தாக்கி H2 ஆகும். சரி, இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தது, தொகுதியின் இறுதி அமுக்கத்தை கணிக்க. அப்ப நான் இறுதி அமுக்கம் காண போறோம்னா இறுதி மொத்த மூல். இறுதி மொத்த மூல். இறுதி எவ்வளவு மொத்த மூல் இருக்கு, இதுல 10 மூல், இதுல 4 மூல். 14 மூல் இருக்கு. ஆகவே P டோட்டல் சமன் N டோட்டல் RT over B. N டோட்டல் 14 மூல். R வந்து தெரியும் உங்களுக்கு, 8.314 நியூட்டன் மீட்டர் மூல் -1 கெல்வின் -1. டெம்பரேச்சர் எவ்வளவு, 800 கெல்வினுக்கு வெப்பமேற்றினாங்க. அப்ப இதுல என்ன டெம்பரேச்சர் போடணும், 800 கெல்வினுக்கு வெப்பமேற்றா இந்த தாக்கம் நடந்தது. அப்ப 800 கெல்வின் போடுவீங்க. இதுல
சரிதான். ஏனென்றால் 800 கெல்வினுக்கு வெப்பமேற்றினீங்க. சோ இதுல 800 கெல்வின் வரும். கீழ் கனவளவு 3 தர 8.314 தர 10⁻³ மீட்டர் கனம். மீட்டர் கனம். சரி. ஆகவே இதை துருக்கினால் எவ்வளவு வருமெண்டா 3.73 தர 16 பாஸ்கல். 3.73 தர 16 பாஸ்கல். இது முடிஞ்சிட்டு சொல்லு. சரி. அடுத்த 5வது பாட் கேள்வி ஒன்று வருகிறது. எழுதுங்கோ. தொகுதியின் வெப்பநிலை 500 கெல்வினுக்கு குறைக்கப்பட்ட போது தொகுதியின் வெப்பநிலை 500 கெல்வினுக்கு குறைக்கப்பட்ட போது மொத்த அமுக்கம் 3 தர 16 பாஸ்கல் ஆகும். தொகுதியின் வெப்பநிலை 500 கெல்வினுக்கு குறைக்கப்பட்ட போது மொத்த அமுக்கம் 3 தர 16 பாஸ்கல் ஆகும். மொத்த அமுக்கம் 3 தர 16 பாஸ்கல் ஆகும். பாஸ்கல் ஆகும். இந்நிலையில் N2 வாயுவின் ஆரம்ப மூலளவில் N2 வாயுவின் ஆரம்ப மூலளவில் என்ன சதவீதம் தாக்கம் புரிந்தது? N2 வாயுவின் ஆரம்ப மூலளவில் என்ன சதவீதம் தாக்கம் புரிந்தது? என்ன சதவீதம் தாக்கம் புரிந்தது? அடுத்தது அமோனியா வாயுவின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. அமோனியா வாயுவின் பகுதி அமுக்கத்தை கணிக்க. சரி, அப்ப எவ்வளவு மூல் எவ்வளவு வெப்பநிலையை குறைக்க
என்ன நடக்கும்னா இது இந்த தாக்கம் பின்னோக்கி போகும். இது ஒரு மீளுந்தாக்கம் பின்னோக்கி போயிடும். அப்ப முதல் வந்து எவ்வளவு 5 மூல் தாக்கம் புரிஞ்சிருந்தா இப்ப 5 மூல் தாக்கம் புரிஞ்சிருக்கு. அதாவது 800 கேள்வியில்தான் 5 மூல் தாக்கம் புரிஞ்சிருக்கு. சரிதானே? இப்ப இன்னும் எவ்வளவு மூல் தாக்கம் புரிஞ்சிருக்கு பார்ப்போம். அப்ப என்ன செய்ய போறோம்னா மூல எண்ணிக்கை மாற்றத்தை எக்ஸ் மூல் எடுக்கும். N2க்கு எக்ஸ் மூல் H2க்கு -3x மூலா இருக்கு மூல எண்ணிக்கை மாற்றம். என்னடா 1:3. இங்க மூல எண்ணிக்கை எவ்வளவு வரும்னா +2x. அவை இறுதி மூல் 9 - x 15 - 3x இங்கே 2x. சரிதானே? இப்ப இந்த கண்டிஷன்ல எங்களுக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. எவ்வளவு N2H2 அமோனியா எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு ஒரு தரவு தந்திருக்கிற இப்ப வெப்பநிலை எவ்வளவுக்கு வருது 500 கெல்வினுக்கு வருகிறான். சரிதானே? அப்பொழுது இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் எவ்வளவு வேண்டா 3 தர 16 பெஸ்கேல் தரப்படுது. 3 தர 16 பெஸ்கேல். ஆகவே கனவுளவு தெரியும், வெப்பநிலை தெரியும், அமுக்கம் தெரியும். ஆகவே 500 கெல்வினில் வாயு கலவையின் மொத்த மூல எண்ணிக்கையை காணலாம். 500 கெல்வினில் எவ்வளவு வாயு கலவை இதுக்குள்ள இருக்குன்னு காணலாம். 500 கெல்வினில் வாயு கலவையின் மொத்தம் மூல எவ்வளவுன்னு காணும். ஓகே, 500 கெல்வின்ல வாயு கலவையின் மொத்தம் in total சமன் P total RT over மொத்த மூல் மொத்த அமுக்கம் 3 தர 16 பெஸ்கேல் R வந்து 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 ஜூலுக்கு பதிலாக நியூட்டன் மீட்டர் -1 போடலாம். டெம்பரேச்சர் 500 கெல்வி. கனவளவு 3 தர 8.314 தர 10⁻³ மீட்டர் கன. இதை சுருக்கி நீங்கள்டா வார விடை 18 மூல். மொத்தம் 18 மூலண்டா இதுண்ட இவ்வளவு சேர்த்துதான் 18 மூல். அப்ப பாருங்க 9 - x சக 15 - 3x சக 10x எல்லாம் சேர்த்துதான் 18. இதை சுருக்கினீங்களா எக்ஸ் சமன் 3 மூல் என்று. சரி, இதை சுருக்கினா இதெல்லாம் கூட்டி சிம்பிள் சுருக்கலான எக்ஸ் சமன் 3 மூல் என்று. ஆகவே தாக்கமடைந்த இன்டுவின் சதவீதம் தாக்கமடைந்த இன்டுவின் சதவீதம் எவ்வளவு இருக்கும் 9 மூல்ல எவ்வளவு தாக்கம் 3 தர 100 33.33. அடுத்த கேட்டவ அமோனியாவின் அமுக்கம் என்னன்னு சரிதானே? அமோனியாண்ட அமுக்கம் எவ்வளவுண்டா எக்ஸ் வந்து 3 மூல் தெரியும். அப்ப அமோனியாண்ட மூல் 2x. 500 கெல்வினில் என்ன அமோனியா எவ்வளவுண்டா 2x 10 தர 3 மூல் எவ்வளவு 6. அதே அமோனியாண்ட அமுக்கத்தை காணலாம். அப்ப இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு 6 மூல் அமோனியா இருக்கு. எங்களுக்கு கனவளவு தெரியும், வெப்பநிலை தெரியும். ஆவே அமுக்கத்தை காணலாம். சோ பி அமோனியா மேல செய்யறவங்களுக்கு இடம் காணாது. பி அமோனியா சமன் அமோனியாண்ட அமுக்கம் சமன் சாரி பட் நோட்ஸ் மனைக்கு எங்க சரி எழுதி படிச்சிருமோ அந்த அமோனியாண்ட அமுக்கத்தை காண்போம்.
அமோனியா அமுக்கமும் கண்டான். அமோனியா அமுக்கம் கண்டிருக்கோம்னா இதுல பாருங்க 1 தர 10 4 பெஸ்கல்